கால சுழற்சியினாலும் நவீனத்துவத்தின் இடப்பெயர்தல் விதியினாலும் பாதிக்கப்பட்டு துருப்பிடித்த நிலையில் இசை எழுப்பினாலும் கூட அதை கேட்கும் நம்மையெல்லாம் துயில் கொள்ள செய்யும் கிராமபோன் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. சென்னையின் கல்விசார் கட்டிடங்கள் நிறைந்த பகுதியான நுங்கம்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய லயலோ கல்லூரியின் அருகில் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் பாடல் ஒன்று வழக்கம் மீறிய இசை நாதத்தோடு ஒலிக்கும் திசை சுற்றி சிலர் கூட்டம் கூடி வேடிக்கை பார்க்கும் காட்சியை நாம் காண நேர்ந்தால் அங்கு 19ஆம் நூற்றாண்டின் ஆகச்சிறந்த இசைப்பான் கருவியான கிராமபோன்கள் சில விற்பனைக்கு வைக்கப்பட்டிருப்பதை காணலாம். விற்பனையை தாண்டி அதை வேடிக்கை பார்க்க வந்த சில வயது நிரம்பியவர்கள் அந்த கிராமபோன்களை வாஞ்சையோடு பார்வையிட்டு அதன் பெருமைகளையும் அது எழுப்பிய நினைவுகளையும் பகிர்கிறார்கள். இப்பொழுது எவ்வளவோ டெவலப்மெண்ட் வந்துடுச்சு. அதாவது ரெக்கார்ட் பிளேயர் அண்ட் சிடி, MP3 எவ்வளவோ அட்வான்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் கூட இந்த கிராமபோனில் அந்த காலத்தில் நம்ம கேட்ட அந்த கிளியர் வாய்ஸ் இப்போ எதுலேயுமே கிடைக்கல. நீங்கள் எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிருக்கு, பட் இட் ஹஸ் காட் இதனுடைய இம்பார்ட்டன்ஸு நம்ம என்றைக்குமே மறக்க முடியாது. அக்காலத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் உள்ளிட்ட திரையுலகின் ஜாம்பவான்களின் திரைப்பட பாடல்கள் பதிந்த இசைத்தட்டுக்கள் வெளியாகும் பட்சத்தில் அதை இந்த கிராமபோனில் பொருத்தி கேட்க வரிசையில் நின்று காத்திருந்து பின் அதை வாங்கி மகிழ்ந்த நினைவுகளை பகிர்கிறார் இவர். நான் பழைய பொருள்லாம் விரும்பி வாங்கி நிறையா சேகரிக்க என்னுடைய பழக்கம். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிராமபோன் நான் நிறையா எங்கள் வீட்டிலே 2-3 இருக்குது. இதெல்லாம் இப்போ கிடைக்க ரொம்ப அரிதான பொருள். இது புதுசாக எவ்வளோ ஒரு செல்ஃபோனில் பாட்டு கேட்கலாம், இதில் பாட்டு கேட்கலாம், எப்படி பாட்டு கேட்டாலும் எஃப்எம்மில் கேட்கலாம், எதில் கேட்டாலும் இந்த கிராமபோனில் கேட்குற ஒரு பாட்டில் கேட்குற ஒரு வலி ஒரு அருமை இதுக்கு மற்ற இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க எக்ஸ்ட்ரூமெண்ட்லேயே இருக்காது. என்றைக்குமே பழசு தான். புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவும் சேர்ந்து நடித்த அந்த பாட்டெலாம் கேட்கும்போது அதெல்லாம் ஒரு தனி சுகம். துருவேறி சிதைந்த நிலையிலும் கூட கிராமபோனின் நினைவில் இருக்கும் பலர் இன்றும் அதை ஆச்சரியத்தோடு பார்த்து மகிழ்ந்து பரவசம் அடைந்து அதை வாங்கியும் செல்கின்றனர். கிராமபோனு கெட்டு போயது உடஞ்ச போயெல்லாம் பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு கொண்டு வருது. பிராஸ் எல்லாம் புதுசாக போட்டு வச்சிருக்கேன். ரெக்கார்டு மிஷின் எல்லாம் பழசு, வுட்டு பழசு புதுசாக பண்ணுது. மக்களை தேடி வருது. ரைட்டு கம்மி இருக்க எல்லாம் அப்படியெல்லாம் சேர்த்து நல்ல புதுமையில் கொடுத்துட்டு இருக்குது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகியாக இருப்பினும் கூட வரலாற்று சிறப்புமிக்க கிராமபோன் போன்ற சில கருவிகள் இனியும் இதற்கு மேலும் போகி புகாது என அறுதியிட்டு கூறலாம். வரலாற்று சிறப்புமிக்க கிராமபோன் போன்ற கருவிகள் இனியும் இதற்கு மேலும் போகி புகாது என்பதற்கு நாம் காணுகின்ற இந்த காட்சியானது ஒரு சாட்சி என்றால் அது மிகையல்ல. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருணுடன் திவ்ய விக்னேஷ்.